தாய் வீடு ஜூலை 2026. பேராசிரியர் சி. சிவசேகரத்தின் மார்க்சிய போக்கும் பன்முக வெளிப்பாடும். எழுதியவர் இக்பால் அலி. வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. ஒரு சமூகத்தின் அறிவுசார் வளர்ச்சியில் தனிநபர்களின் சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் கல்விப் பணிகள் மிக முக்கியமான திசையமைவை ஏற்படுத்துகின்றன. அவ்வகையில் சமகால தமிழ் அறிவுலகில் தனித்துவமான இடத்தை பெற்றவர் பேராசிரியர் சி. சிவசேகரம் ஆவார். கல்வியாளர், இலக்கிய விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சமூக பகுப்பாய்வாளர் என பன்முக பரிமாணங்களை கொண்ட இவரது பங்களிப்பு ஈழத்து சூழலிலும் உலகளாவிய தமிழ்தளத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலக்கியம், அரசியல், பண்பாடு மற்றும் அறிவியல் ஆகிய துறைகளில் பரந்த புலமை கொண்ட அவர் எத்தகைய விவாதங்களையும் உணர்ச்சி வசப்படாமல் தர்க்க ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் அணுகும் மார்க்சிய சிந்தனை மரபை கொண்டவர். கவிதை, சிறுகதை, நாடகம், அரசியல் பத்தி எழுத்துக்கள் மற்றும் சிறுவர் இலக்கியம் உள்ளிட்ட பரந்த தளங்களில் விரிந்துள்ள அவரது எழுத்துக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் சார்ந்த அரசியலையும் வல்லாதிக்க எதிர்ப்பையும் மையப்பொருளாக கொண்டவை. தன்னை ஒரு குறுகிய பிராந்திய அல்லது இன அடையாளத்திற்குள் சுருக்கிக் கொள்ளாத இவரது சிந்தனைகள் மனிதநேயம், சமத்துவம், சமூக நீதி மற்றும் ஜனநாயக பண்புகளை நோக்கிய அறிவொளி பாதையை வலியுறுத்துகின்றன. இலக்கியத்துறை மட்டுமன்றி இலங்கை பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் பீடத்திலும் லண்டன் இம்பீரியல் கல்லூரியிலும் இயந்திர பொறியியல் துறையில் நீண்ட காலம் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் எளிமையான வாழ்க்கை முறையையும் பணிவான அணுகுமுறையையும் எப்போதும் கடைபிடித்தார். மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் இளம் எழுத்தாளர்களை தொடர்ச்சியாக ஊக்குவிக்கும் பண்புகளினாலேயே பேராதனை பல்கலைக்கழகத்தில் புலமை அறிவுடன் நன்மதிப்பையும் கொண்டிருந்த ஒரு சில பேராசிரியர்களுள் அவர் குறிப்பிடத்தக்கவராவார். தமிழின் நவீனத்துவ பிரச்சினைகள் பற்றி அவர் அதிகம் எழுதியிருக்கிறார். இலங்கையின் இனத்துவ அரசியல் பற்றியும் சர்வதேச அரசியல் பற்றியும் அவர் அதைவிட அதிகம் எழுதியுள்ளார். அவருடைய புலமை துறையான இலக்கிய பொறியியலை விட சுமார் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் மொழி இலக்கிய துறையிலும் அரசறிவியல் துறையிலும் அவருடைய பங்களிப்பு அத்துறைகள் சார்ந்த பல பேராசிரியர்கள் செய்ததை விட காத்திரமானது என பேராசிரியர் M.A. நுஹ்மான் குறிப்பிடுவார். ஓர் அறிவுஜீவி சமூக பொறுப்பிலிருந்து விலகி நிற்கக்கூடாது என்ற தத்துவார்த்த நிலைப்பாட்டை அவர் தனது வாழ்விலும் எழுத்துக்களிலும் அழுத்தமாக வெளிப்படுத்தியுள்ளார். இன, மத, மொழி மற்றும் வர்க்க வேறுபாடுகளை கடந்த மார்க்சிய மானுடவியல் கண்ணோட்டம் அவரது சிந்தனையின் மையமாக அமைந்துள்ளதுடன் கட்டமைக்கப்பட்ட சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் ஜனநாயக விழுமியங்களுக்கு ஆதரவாகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துள்ளார். தேசிய கலை இலக்கிய பேரவையுடன் தொடர்ந்து இணைந்து செயற்பட்ட அவர் அவ்வமைப்பின் வளர்ச்சியிலும் கொள்கைசார் செல் திசைகளிலும் முக்கிய வழிகாட்டியாக விளங்கினார். பேரவையின் இலக்கிய செயலாளராகவும் பொது செயலாளராகவும் பொறுப்பு வகித்த அவர் அங்கு இணைந்து செயற்படும் இளம் ஆய்வாளர்களையும் எழுத்தாளர்களையும் சமூக பொறுப்புடனும் அரசியல் கூருணர்வுடனும் உருவாக்குவதற்கு தேவையான ஊக்கத்தையும் தத்துவார்த்த வழிகாட்டல்களையும் மிகுந்த தோழமையுடனும் பரஸ்பர மதிப்புடனும் தொடர்ச்சியாக வழங்கினார். பேராசிரியர் சி. சிவசேகரத்தின் படைப்பிலக்கியத்தில் மார்க்சிய உலக கண்ணோட்டம் முதன்மையான செல்வாக்கை செலுத்தியுள்ளது. சமகால அரசியல் நெருக்கடிகள், போரின் உக்கிரமான விளைவுகள் மற்றும் வர்க்க முரண்பாடுகள் பலவற்றை தனது கவிதைகளின் வழியே அவர் கூர்மையாக பதிவு செய்துள்ளார். அவரது கவிதைகள் வெறும் அகவய வெளிப்பாடுகள் அல்லாமல் பொதுவழியில் சமூக உரையாடல்களை தோற்றுவித்து மனித நேயத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்விற்காகவும் உண்மைகளை வெளிப்படுத்துபவை ஆகும். மொழியை மிக கச்சிதமாகவும் கூர்மையாகவும் கையாளும் அவர் சமகால தமிழின் முதன்மையான கவிஞர்களில் ஒருவராகவும் ஆழமான சமூக பகுப்பாய்வாளராகவும் திகழ்கிறார். அவரது கவிதை, சிறுகதை, நாடகம், பத்தி எழுத்து, மொழிபெயர்ப்பு மற்றும் சிறுவர் இலக்கியம் என படைப்பிலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் 40க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். பேராசிரியர் M.A. நுஹ்மான் உள்ளிட்ட சமகால அறிவுஜீவிகளால் அவரது அறிவுசார் பங்களிப்புகள் தொடர்ந்து விதந்துரைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஃபவுசரின் முன்னெடுப்பில் பேராசிரியர் சி. சிவசேகரத்தின் அச்சில் வெளிவந்த கவிதைகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு 512 பக்கங்களை கொண்ட முழுமையான கவிதை தொகுதியாக ஆவணப்படுத்தப்பட்டது. இடதுசாரி மரபில் வலுவாக காலூன்றிய கவிஞரான சிவசேகரம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் கவிதைகளை எழுதியவர்.
தமிழில் மட்டுமன்றி மூன்றாம் உலக நாடுகளின் முற்போக்கு கவிஞர்கள் மத்தியிலும் அவர் தனித்து துலங்கக்கூடியவர். தமிழில் அரசியல் கவிதைகள் பற்றி பேசுபவர்கள் சிவசேகரத்தை தவிர்த்துவிட்டு பேச முடியாது என்பதை இத்தொகுதி உறுதிப்படுத்துகின்றது. கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் இலக்கிய துறையிலும் அரசியல் சிந்தனை தளத்திலும் அவருடைய பங்களிப்பு காத்திரமானது. அவரது இலக்கிய ஆற்றலும் கற்பனை வளமும் வாசகர்களின் சிந்தனைக்கு சிறந்த விருந்தாக அமைந்துள்ளன. அவரது முதலாவது கவிதை தொகுதி 1983 ஆண்டு டிசம்பரிலும், 9வது கவிதை தொகுதி 2022 ஆண்டு அக்டோபரிலும் வெளியாகின. கவிதை குறித்த அவரது தத்துவார்த்த பார்வை கடந்த 4 தசாப்தங்களுக்கும் மேலாக பெருமளவு மாற்றமடையாது நிலைத்திருந்தது. ஆயினும் அவரது பரந்த வாசிப்பின் விரிவாக்கத்தாலும் உலகளாவிய தமிழாக்க முயற்சிகளின் தாக்கத்தாலும் கவிதைகளின் வடிவங்களிலும் உள்ளடக்க கட்டமைப்புகளிலும் அவர் காத்திரமான மாற்றங்களை ஏற்படுத்தினார். 1984 ஆண்டுக்கு பிந்தைய அரசியல் நெருக்கடி சூழலில் பத்திய எழுத்துக்களில் தீவிரமாக கவனம் செலுத்திய அவர் மார்க்சிய கோட்பாடு தளங்களை ஒட்டிய பல அரசியல் நூல்களையும் வெளியிட்டார். இமயவர்மன் என்ற புனைப்பெயரில் அவர் எழுதிய கட்டுரைகள் சமகால ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான அரசியல் மற்றும் சமூக கூருணர்வை நோக்கிய திசையமைவை உருவாக்கின. கடந்த 10 ஆண்டுகளில் அவரது கவிதை உருவாக்கம் குறைந்திருந்தமைக்கு காரணம் கவிதை மீதான ஈடுபாடின்மை அல்ல, மாறாக பிற மொழி முற்போக்கு கவிதைகளை தமிழாக்கம் செய்வதில் அவர் காட்டிய தீவிரமே ஆகும். அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்ட 4 கவிதை தொகுதிகளை அவர் வெளியிட்டுள்ளதுடன் மேலும் சில தொகுதிகள் கையெழுத்து பிரதிகளாக அச்சேராத நிலையில் உள்ளன. 13 ஆண்டு கால புலம்பெயர் வாழ்க்கைக்கு பின்னர் இலங்கை திரும்பிய அவர் பல்கலைக்கழக பணியுடன் இணைந்து இடதுசாரி அரசியல் தளம் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் செயற்பாடுகளிலும் தீவிரமாக பங்கெடுத்தார். அவரோடு பேசுவதிலும் பழகுவதிலும் நமக்கு கிடைக்கும் கவிதை இன்பம் அளப்பரியது. மரபு புதுக்கவிதை என்ற பேதமின்றி படிமம், குறியீடு, உள்ளடக்கம், பேச்சோசை, பாடுபொருள், உட்பொருள் என ஒரு நல்ல கவிஞரை இனங்காட்டும் அனைத்து அம்சங்களும் அவரிடம் நிறைந்துள்ளன. அவரது கவிதைகளில் ததும்பும் மனித நேயத்தை நாம் சலிப்பில்லாமல் நுகர்ந்து சுவைக்க முடியும். படைப்பிலக்கியத்தின் மூலம் சமூக மாற்றத்தை நோக்கிய திசையமைவை உருவாக்கிய அவரது ஆக்கங்கள் தத்துவார்த்த ஆழம் மிக்கவை. பேராசிரியர் சி. சிவசேகரம் அவர்களின் பன்முக ஆளுமைகள் குறித்த தர்க்க ரீதியான மதிப்பீடுகளும் கல்விசார் ஆய்வுகளும் முற்போக்கு அரசியல் சார்ந்த மீள் வாசிப்புகளும் எதிர்கால தலைமுறையினரால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவரது அரை நூற்றாண்டு கால அறிவுசார் பங்களிப்புகள் வலியுறுத்துகின்றன. குடும்ப பின்புலம். பேராசிரியர் சிவசேகரத்தின் குடும்பம் திருகோணமலை நகரில் வில்லூண்டியில் வாழ்ந்தார்கள். தந்தையின் பெயர் சிவானந்தம். தந்தை வீட்டில் உள்ள சொத்துக்களை பராமரித்து வந்தார். தாயார் பெயர் புவனேஸ்வரி. இத்தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் சிவசேகரம், இளையவர் வித்யானந்தன். 2ஆம் உலக போரின் போது 1942 ஆண்டில் ஜப்பான் திருகோணமலை துறைமுகத்தின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. அச்சமயம் ஏற்பட்ட பாதுகாப்பு நெருக்கடி காரணமாக பேராசிரியரின் தந்தையும் மாமாவும் மட்டும் திருகோணமலையில் தங்கியிருக்க, அவரது தாயாரும் அப்பம்மாவும் உள்ளிட்ட குடும்பத்தினர் யாழ்ப்பாணத்திற்கு இடம்பெயர்ந்தனர். அவ்வாறு யாழ்ப்பாணத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்த காலப்பகுதியில் தான் 1942 சிவசேகரம் பிறந்தார். பின்னர் 1944 ஆண்டில் ஜப்பானிய போர் நெருக்கடி தணிந்ததும் அவர் தனது தாயாருடன் மீண்டும் திருகோணமலைக்கு திரும்பினார். 1947 ஆண்டிலிருந்து அவரது தந்தை திருகோணமலை பெருந்தெரு பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றினார். அவர் தனது ஓய்வு காலம் வரை அங்கேயே தங்கி பிள்ளைகளின் ஆரம்ப கல்வி வழிநடத்தலுக்கும் அடித்தளமிட்டார். பேராசிரியர் சிவசேகரம் திருகோணமலை கான்வென்ட் பாடசாலையில் தனது ஆரம்ப கல்வியை 4 ஆண்டுகள் பயின்றார். அதனைத் தொடர்ந்து திருகோணமலை ராமகிருஷ்ண மிஷன் இந்து கல்லூரியிலும் 1957 ஆண்டு வரை இடைநிலை கல்வியை மேற்கொண்டார். அதன் பிறகு 1958 மற்றும் 1959 ஆண்டுகளில் புலமை பரிசில் பெற்று கொழும்பு ராயல் கல்லூரியில் HSC உயர்தர கல்வியை கற்றார். 1960 ஆண்டில் பொறியியல் பட்டப்படிப்பிற்காக இலங்கை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு 1964 ஆண்டு வரை அங்கு கல்வி பயின்றார்.
பொறியியல் பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் சித்தியடைந்ததன் காரணமாக பேராதனையில் இருந்த இலங்கை பல்கலைக்கழகத்தில் 1964 முதல் 1966 வரை உதவி விரிவுரையாளராக பணியாற்றினார். அச்சமக்காலத்தில் தான் கொழும்பில் இயங்கி வந்த பொறியியல் பீடம் பேராதனை வளாகத்திற்கு முழுமையாக இடமாற்றம் செய்யப்பட்டது. 1966 முதல் 1970 வரையிலான காலப்பகுதியில் இங்கிலாந்திற்கு சென்ற அவர் லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் தனது கலாநிதி பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். அதன் பின்னர் இலங்கை திரும்பிய அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1984 ஆண்டு வரை விரிவுரையாளராக பணியாற்றினார். அச்சமயம் நாட்டில் நிலவிய அசாதாரண அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் தனது மகனின் கல்வி பாதிப்பை தவிர்ப்பதற்காகவும் அவர் மீண்டும் இங்கிலாந்திற்கு புலம்பெயர நேர்ந்தது. பின்னர் 1997 ஆண்டில் அவர் மீளவும் இலங்கை திரும்பி பேராதனை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக தனது கல்வி பணியை தொடர்ந்தார். இலக்கிய தாகம். பேராசிரியர் சிவசேகரத்தின் தாயாரின் மூத்த சகோதரரான என்.ஆர். ராஜவரோதயம் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். தீவிர வாசிப்பு பழக்கமுடையவரான இவருடன் ஒரே இல்லத்தில் கூட்டு குடும்பமாக வாழும் வாய்ப்பு பேராசிரியர் சிவசேகரத்திற்கு கிடைத்தது. ராஜவரோதயம் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சேகரித்து வைத்திருந்த பரந்த நூலக களஞ்சியம் பேராசிரியரின் இயல்பான வாசிப்பு பழக்கத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. குறிப்பாக அங்கிருந்த பாரதியார் மற்றும் புதுமை பித்தன் ஆகியோரின் படைப்புகள் பேராசிரியரின் ஆரம்பகால இலக்கிய மற்றும் சமூக சிந்தனை தளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. இதனைத் தொடர்ந்து பள்ளி பருவத்தில் பேராசிரியர் சிவசேகரத்திற்கு எழுதத் தொடங்கும் ஆர்வம் ஏற்பட்டது. பாடசாலை சஞ்சிகைகளில் கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார். 1970களில் கலாநிதி படிப்பை முடித்துக்கொண்டு அவர் இலங்கை திரும்பிய பின்னரே தீவிரமாக கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார். இக்கால பகுதியில் அவர் எழுதியவற்றுள் பெரும்பாலானவை அரசியல் கட்டுரைகளாகும். இவை கலனி சஞ்சிகையில் பிரசுரிக்கப்பட்டன. 1982 ஆண்டிற்கு பின்னர் தேசிய கலை இலக்கிய பேரவையின் உத்தியோகபூர்வ ஏடான தாயகம் கலை இலக்கிய சஞ்சிகைக்கு மொழி மற்றும் இலக்கிய கோட்பாடுகள் குறித்து பேராசிரியர் சிவசேகரம் தொடர்ச்சியாக எழுதி வந்தார். அத்துடன் செங்கொடி, செம்பதாகை, புதிய பூமி ஆகிய இடதுசாரி தமிழ் அரசியல் இதழ்களிலும் நியூ டெமோக்ரசி என்ற ஆங்கில கோட்பாட்டு இதழிலும் அவர் இங்கிலாந்திற்கு புலம்பெயர்ந்த காலப்பகுதியிலும் தனது எழுத்து பங்களிப்பை தடையின்றி வழங்கினார். ஈழத்து இலக்கிய சூழலில் மகாகவி மற்றும் முருகையன் ஆகியோருக்கு பிந்திய தலைமுறையில் பேராசிரியர் சிவசேகரம், பேராசிரியர் எம்.ஏ. நுஹ்மான், தணிகாசலம், தேவராஜா முதலான ஆளுமைகள் மார்க்சிய இடதுசாரி கண்ணோட்டத்தில் கவிதைகளை படைத்தனர். இதேவேளை மார்க்சிய அழகியல் சார்ந்த இலக்கிய விமர்சன துறையை முன்னெடுத்த பேராசிரியர் கைலாசபதியின் மறைவிற்கு பின் ஈழத்து முற்போக்கு அறிவுஜீவி தளத்தில் ஏற்பட்ட தத்துவார்த்த இடைவெளியை பேராசிரியர் நுஹ்மான், பேராசிரியர் சிவசேகரம் ஆகியோரே முதன்மையாக நிரப்பினர். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த தாயகம் சஞ்சிகை மற்றும் புதிய பூமி இதழ் ஆகியவற்றில் பேராசிரியரின் கோட்பாட்டு கட்டுரைகள் தொடர்ச்சியாக வெளிவந்தன. அவர் எந்தவொரு நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளின் குறுகிய எல்லைகளுக்குள்ளும் சிக்காமல் சுயாதீனமான மார்க்சிய தத்துவார்த்த தளத்திலிருந்து எழுதத் தொடங்கினார். வழிகாட்டிகளும் முன்மாதிரிகளும். திருகோணமலை இந்து கல்லூரிக்கு அதிபராக அம்பலவாணர் நியமிக்கப்பட்டதன் பின்னரே அக்கல்லூரியின் கல்வி புலத்தரம் விரிவான வளர்ச்சி கண்டது. அதற்கு முன்னர் வரை சிரேஷ்ட பாடசாலை தராதர பத்திர பரீட்சையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களே சித்தியடையும் நிலை காணப்பட்டது. எனினும் அவர் அதிபராக பதவியேற்ற 2 ஆண்டுகளுக்குள் கல்வித்தரம் குறிப்பிடத்தக்களவு உயர்வடைந்தது. கொழும்பு ராயல் கல்லூரியில் கூட கற்பிக்கப்படாத தூய மற்றும் பிரயோக உயர்தர கணித பாடங்களை கணநாத பிள்ளை மாணவர்களுக்கு மிகுந்த அர்ப்பணிப்புடன் கற்பித்தார். இவரை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் இவரை போல் கணித பாடத்தை மிக சிறப்பாக கற்பித்த மற்றொரு ஆசிரியரை தன் வாழ்நாளில் கண்டதில்லை என்றே பேராசிரியர் சிவசேகரம் போற்றி உரைப்பார். அதேவேளையில் ஆங்கில ஆசிரியர் கோணேசப்பிள்ளை பாடசாலையில் ஒரு மாணவர் நாடாளுமன்றத்தை உருவாக்கி மாணவர்களிடையே விவாத பண்பாட்டை வளர்த்தெடுத்ததுடன் அவர்களின் எதிர்கால தொழில்சார் வழிகாட்டல்களையும் வழங்கினார்.
மேலும் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் மாணவர்களின் எதிர்காலம் குறித்து எப்போதும் நம்பிக்கையூட்டுபவராக திகழ தமிழ் ஆசிரியர் வைரமுத்து உள்ளிட்டோர் மாணவர்களின் மொழி திறனை வளர்ப்பதோடு மொழியின் ஊடாக சமூக கலாசார மற்றும் தேசிய விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்தினார். இத்தகைய ஆசிரியர்களின் கூட்டு பங்களிப்பால் பாடசாலை மாணவர்கள் பல்துறைகளிலும் ஆளுமை வளர்ச்சி பெற்று விளங்கினர். இத்தகைய அறிவுசார் சூழல் பேராசிரியர் சிவசேகரத்தின் பன்முக ஆளுமை மிளிர்வதற்கு வலுவானதொரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. பேராசிரியர் சிவசேகரம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றபோது அவரது மனதை கவர்ந்த விரிவுரையாளராக பர்கர் சமூகத்தைச் சேர்ந்த ப்ரூயின் மற்றும் பத்தலோமியஸ் ஆகியோர் திகழ்ந்தனர். மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறையுடன் கற்பித்த ப்ரூயின் போலவே பத்தலோமியஸும் ஒரு தனித்துவமான விரிவுரையாளராக பேராசிரியரின் மதிப்பை சம்பாதித்திருந்தார். அவர் ஒவ்வொரு பாடத்தையும் மாணவர்களுக்கு புரிய வைப்பதற்காக மேற்கொண்ட கற்பித்தல் உத்திகள் அசாத்தியமானவை. அக்காலகட்டத்தில் இருந்த விரிவுரையாளர்கள் அனைவரும் மாணவர்கள் பாடங்களை துல்லியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தங்களின் கற்பித்தலை மாணவர்கள் எந்தளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டும் அர்ப்பணிப்புடன் கற்பித்தனர். அவர்களது வழிகாட்டலையே முன்மாதிரியாக கொண்டு பின்னாட்களில் பேராசிரியர் சி சிவசேகரமும் தனது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வடிவமைத்துக் கொண்டார். மாணவர்கள் பாடங்களை எங்கனம் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்தும் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்தும் அனைத்து மாணவர்களும் சமத்துவமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணம் முறையான படிநிலைகளில் அவர் கற்பித்தார். வகுப்பறையில் அவர் மிகுந்த கல்வி புல ஒழுக்கத்துடனும் கண்டிப்புடனும் செயற்பட்டதால் மாணவர்கள் அவரிடம் சற்றே அச்சம் கலந்த மரியாதையுடன் இருந்தனர். எனினும் பின்னாட்களில் அம்மாணவர்கள் பேராசிரியரை சந்திக்கும் போது, அன்று நீங்கள் பேணிய கண்டிப்புத்தான் எங்களை இன்று சமூகத்தில் ஒரு தகுதியான நிலைக்கு உயர்த்தியிருக்கின்றது என்று நன்றியோடு நினைவு கூர்வதே அவரது கற்பித்தல் ஆளுமைக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். இடதுசாரி கொள்கையின் தாக்கம். இலங்கையில் இருந்த காலம் வரை பேராசிரியர் சி சிவசேகரத்திற்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகள் குறித்த புரிதலே முதன்மையாக இருந்தது. எனினும் அவர் இங்கிலாந்திற்கு சென்ற பின்னர் வியட்நாம் போர் மற்றும் பலஸ்தீன விடுதலை போராட்டங்கள் குறித்து விரிவாக அறியத் தொடங்கினார். உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களின் இறையாண்மைக்காகவும் உரிமைக்காகவும் போராடுவதையும் அதற்காக செய்யும் உயிர் தியாகங்களையும் தத்துவார்த்த ரீதியாக உணர்ந்த போதே அவரிடம் இடதுசாரி கண்ணோட்டம் ஆழமாக வேரூன்றியது. அரசியல் ஈடுபாடு என்பது வெறுமனே தேர்தல் கட்சி அரசியல் சார்ந்தது அல்ல, மாறாக அது ஒட்டுமொத்த சமூகத்தின் வர்க்க முரண்பாடுகளையும் சரி பிழைகளையும் சீர்தூக்கி பார்ப்பதாகும் என்பதை அவர் அங்கேயே கண்டுகொண்டார். அங்கிருந்தபடியே மார்க்சிய இடதுசாரி கொள்கைகள் குறித்து எழுதத் தொடங்கிய அவர் இலங்கையின் முன்னணி இடதுசாரி ஆளுமைகளான ந. சண்முகதாசன், கே.ஏ. சுப்பிரமணியம் ஆகியோருடன் அரசியல் ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு தனது எழுத்துப் பணிகளை தொடர்ந்தார். ஆரம்ப காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மீதோ அல்லது அதன் தத்துவார்த்த அரசியல் போக்குகள் மீதோ பேராசிரியருக்கு உடன்பாடு இருக்கவில்லை. எனினும் அவர்களது நீண்ட கால அரசியல் பிரச்சாரங்களுக்கு பின்னர் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு வெகுஜன அரசியல் பலம் உருவானது. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி பொருளாதார கட்டமைப்பை மாற்றுவோம் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய புதிய அரசும் அதற்கு முந்தைய ரணில் விக்ரமசிங்கவின் நவதாராளவாத ஆட்சியை போன்றேதான் பொருளாதார கொள்கைகளில் செயற்படுகிறது என்று பேராசிரியர் சி சிவசேகரம் தற்போதைய சமகால அரசியல் சூழல் குறித்து கூர்மையாக குறிப்பிடுகின்றார். இலங்கையில் தமிழ் தேசியவாதத்தின் தீவிர எழுச்சி காரணமாக மார்க்சிய இடதுசாரி போக்கில் இயங்கும் படைப்பாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்துள்ளது. தற்காலத்தில் யாழ்ப்பாண சூழலில் மிக சிறு தொகையினரே இடதுசாரி சிந்தனை தளத்தில் தொடர்ந்து இயங்கி வருகின்றனர். அது மட்டுமன்றி தற்போதைய தமிழ் தேசிய அரசியல் போக்குகள் மார்க்சிய வர்க்க பார்வையின்றி சமூக அரசியல் ரீதியாக தவறான திசையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்று பேராசிரியர் சிவசேகரம் மதிப்பிடுகின்றார். குறிப்பாக 1990ஆம் ஆண்டில் வடமாகாணத்திலிருந்து முஸ்லிம் மக்கள்
தமிழீழ விடுதலை புலிகளால் கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட போது அந்த பேரவலத்திற்கு எதிராகவும் அவர்களின் மீள் குடியேற்ற உரிமைகள் குறித்தும் பிரதான நீரோட்ட அரசியல் தரப்புகள் எவையும் பேச முன்வரவில்லை. அக்காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் எஞ்சியிருந்த மார்க்சிய இடதுசாரிகள் மட்டுமே அவ்வெளியேற்றம் வரலாற்று தவறு என்பதை துணிவுடன் சுட்டிக்காட்டி குரல் கொடுத்தனர். தமிழீழ விடுதலை புலிகளின் இத்தகைய அரசியல் மற்றும் இராணுவ போக்குகளுக்கு எதிரான தத்துவார்த்த விமர்சனங்களை முன்வைப்பதிலும் தனது நிலைப்பாடுகளை பதிவு செய்வதிலும் பேராசிரியர் சி. சிவசேகரம் எத்தகைய நெருக்கடி சூழலிலும் பின்வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சி. சிவசேகரத்தின் படைப்புலகம். கவிதை தொகுப்புகள். பேராசிரியர் சி. சிவசேகரத்தின் கவித்துவ ஆளுமை கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இலக்கிய தளத்தில் முதன்மையாக பதிவாகியுள்ளது. அவரது ஆரம்பகால கவிதை தொகுப்பான நதிக்கரை மூங்கில் 1983ஆம் ஆண்டில் வெளியாகி பின்னர் 1985ஆம் ஆண்டில் மறுபதிப்பு பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1988இல் செப்பனிட்ட படிமங்கள், 1991இல் தேவி எழுந்தாள் ஆகிய நூல்கள் வெளியாகின. இலங்கையின் இன முரண்பாடுகளும் உள்நாட்டு போரின் தீவிரமடைந்த காலகட்டத்தையும் பதிவு செய்யும் வரலாற்று ஆவணங்களாக 1996ஆம் ஆண்டில் போரின் முகங்கள், ஏகலைவன் பூமி ஆகிய 2 முக்கிய கவிதை தொகுப்புகள் வெளிவந்தன. அதன் பின்னர் 1999ஆம் ஆண்டில் வடலி, 2003ஆம் ஆண்டில் இன்னொன்றை பற்றி ஆகிய கவிதை தொகுப்புகளை பேராசிரியர் சிவசேகரம் வெளியிட்டார். மேலும் சர்வதேச வாசகர்களை சென்றடையும் நோக்கில் 2004ஆம் ஆண்டில் அபவுட் அனதர் மேட்டர் என்ற ஆங்கில கவிதை தொகுப்பையும் அவர் வெளியிட்டார். ஈழத்து இறுதி போர்க்கால சூழலையும் அதன் பின்னரான சமூக பாதிப்புகளையும் பதிவு செய்யும் பேராசிரியரின் பிற்கால படைப்புகளான 2008 கல்லறை தூரம், 2010ஆம் ஆண்டில் முட்கம்பி தீவு ஆகிய நூல்கள் அமைந்துள்ளன. இந்த நூல்கள் அனைத்தும் அவர் ஒரு காத்திரமான அரசியல் முற்போக்கு கவிஞர் என்பதை தமிழ் இலக்கிய வரலாற்றில் தத்துவார்த்த ரீதியாக நிலைநிறுத்துகின்றன. பல்துறைகளில் பேராசிரியரின் தடம். பேராசிரியர் சி. சிவசேகரம் கவிதை துறையில் மட்டுமன்றி மொழிபெயர்ப்பு, நாடகம், சிறுகதை, மொழியியல், சமூக அரசியல் ஆய்வு மற்றும் இலக்கிய விமர்சனம் என பல்துறைகளிலும் முதன்மையான பங்களிப்பை வழங்கியுள்ளார். அவரது கவிதை மொழிபெயர்ப்பு முயற்சிகளில் 1976இல் மா ஓ சேதுங் கவிதைகள், 1993இல் பணிதல் மறந்தவர், 1999இல் பாலை அடோனிஸ் கவிதைகள், 2003 மறப்பதற்கு அழைப்பு ஆகிய முக்கிய தொகுப்புகள் வெளிவந்தன. பா நாடகத்துறையிலும் பங்களிப்பு செய்துள்ள அவர் பிரேமலா சிவசேகரத்துடன் இணைந்து சிறுவர்களுக்கான 2000ஆம் ஆண்டில் பாட்டும் கூத்தும் என்ற நாடக நூலையும், 2000ஆம் ஆண்டு தனியாக கிட்டந்தை என்ற நாடக நூலையும் வெளியிட்டுள்ளார். அத்துடன் நாடக மொழிபெயர்ப்புகளாக 2000ஆம் ஆண்டு அபராதி நானல்ல, 2000ஆம் ஆண்டு சமூக விரோதி ஆகிய நூல்களையும் அவர் வரவாக்கியுள்ளார். மேலும் 2011ஆம் ஆண்டில் குழந்தையும் தேசமும் என்ற அவரது சிறுகதை தொகுப்பும் வெளியாகியுள்ளது. மொழி மற்றும் இலக்கண தளத்தில் 1993இல் தமிழும் அயலும் என்ற நூலோடு 1994இல் தமிழின் தரிப்பு குறிகளின் பயன்பாடு எனும் நூலையும் எழுதி தமிழ் உரைநடை எழுதுகைக்கு மிக முக்கிய வழிகாட்டல்களை பேராசிரியர் சிவசேகரம் வழங்கியுள்ளார். பேராசிரியர் சி. சிவசேகரம் அவர்களின் சமூக அரசியல் ஆய்வுகள் இலங்கையின் இனப்பிரச்சனையை இடதுசாரி கண்ணோட்டத்துடனும் முற்போக்கான தத்துவார்த்த அடிப்படையிலும் அணுகிய மிக முக்கிய ஆவணங்களாகும். 1970களின் பிற்பகுதியில் அவர் எழுதிய இலங்கையின் இன்றைய அரசியல் நிலையும் தேசிய சிறுபான்மை இனப்பிரச்சனையும் என்ற நூலே இந்த ஆய்வு பயணத்தின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. தொடர்ந்து வந்த நெருக்கடி மிக்க 1980களில் 1989இல் கனியுமில்லை கருணையுமில்லை மற்றும் 1989இல் மரபும் மார்க்சியவாதிகளும் ஆகிய நூல்களின் வழியே மார்க்சிய கோட்பாட்டு தளத்தில் நின்று கொண்டு சமகால அரசியலை அவர் காத்திரமாக விவாதித்தார். இதில் மரபும் மார்க்சியவாதிகளும் என்ற நூல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1999இல் மேலும் விரிவாக்கப்பட்டு மறுபதிப்பு பெற்றது.
அதே 1999 ஆண்டில் தமிழ்ச் சூழலில் தீவிரமடைந்த அரசியல் போக்கை சீர்தூக்கி பார்க்கும் தேசியவாதமும் தமிழர் விடுதலையும் என்ற நூலையும் அவர் வெளியிட்டார். தனது இந்த நீண்டகால அரசியல் ஆய்வுகளையும் தீர்வுக்கான தேடல்களையும் உலகளாவிய தளத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் 2008 The Sri Lankan Crisis and the Search for Solution என்ற ஆங்கில நூலை எழுதினார். அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டிலேயே அதன் தமிழ் வடிவமான இலங்கை தேசிய இனப்பிரச்சனையும் தீர்வுக்கான தேடல்களும் என்ற நூலை 2009 ஆண்டு வரவாக்கினார். இவ்வாறு கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினை குறித்த மார்க்சிய பார்வையை தனது தொடர்ச்சியான நூல்களின் வழியே அவர் செழுமைப்படுத்தியுள்ளார். பேராசிரியர் சி. சிவசேகரத்தின் இலக்கிய கொள்கை, மெய்யியல் விசாரணை மற்றும் விமர்சன பங்களிப்புகள் யாவும் மார்க்சிய அழகியலை அடித்தளமாக கொண்டவையாகும். இலக்கிய விமர்சனத் துறையில் அவரது செறிவான பார்வைகளை தாங்கி முதலில் 1998 விமர்சனம் என்ற தொகுப்பு வெளிவந்தது. அதன் தொடர்ச்சியாக 2003 ஆண்டில் சிவசேகரத்தின் விமர்சனங்கள் 2 என்ற நூல் வெளியானது. விமர்சன தளத்திலிருந்து இலக்கிய கோட்பாட்டு தளத்திற்கு நகர்ந்து 2000 ஆண்டு எதிர்ப்பு இலக்கியமும் எசமானர்களும் என்ற நூலின் வழியே மார்க்சிய அழகியலின் அடிப்படைகளை அவர் ஆழமாக ஆராய்ந்தார். இதன் தொடர்ச்சியாக 2000களின் தொடக்கத்தில் தமிழ் அறிவுச்சூழலில் தீவிரவாதத்தை கிளப்பிய பின்னவீனத்துவ கோட்பாட்டை எதிர்கொள்ளும் விதமாக NK கேசவன், E. முருகையன் மற்றும் பிறருடன் இணைந்து 2007 பின்னவீனத்துவம் மாயைகளை கட்டுடைத்தல் என்ற முக்கிய கூட்டு ஆய்வு நூலை அவர் வரவாக்கினார். இவ்வாறு சமகால இலக்கிய போக்குகளையும் தத்துவங்களையும் மார்க்சிய மெய்யியல் கண்ணோட்டத்துடன் உரசி பார்ப்பதில் பேராசிரியரின் பங்களிப்பு தனித்துவமானது. மார்க்சிய சிந்தனையாளர்கள் அனைவரும் இயல்பிலேயே மனிதநேய பண்பை கொண்டவர்களாக திகழ்கின்றனர். பேராசிரியர் சிவசேகரம் இங்கிலாந்திற்கு சென்ற பின்னரே இடதுசாரி சிந்தனைகளை தீவிரமாக வளர்த்து கொண்டார். எனினும் அவரது சிறுபிராயத்திலேயே பாரதி, புதுமைப்பித்தன் ஆகியோரின் முற்போக்கு படைப்புகள் அவரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. உழைக்கும் வர்க்கத்தின் வாழ்வியல் யதார்த்தங்களை சிறுவயது முதலே நன்கறிந்திருந்த அவர் மனித குலத்தின் மேன்மை குறித்து மிகுந்த கரிசனையுடன் தனது எழுத்தின் வழியே பேச முற்பட்டார். அதிகார வர்க்கத்தினால் மக்கள் மீது திணிக்கப்படும் ஒடுக்குமுறைகளையும் சுரண்டல்களையும் கண்டு அவர் தார்மீக ரீதியாக தனது தத்துவார்த்த குரலை எழுப்பினார். இலங்கையில் நிலவிய போர்க்கால பாதிப்புகளைக் கண்டு பாதிக்கப்பட்ட வெகுஜன மக்களின் எதிர்ப்பியக்கத்தை பல்வேறு இயக்க தளங்களில் அவர் பதிவு செய்தார். அதேவேளை சிங்கள பேரினவாதத்தையும் தமிழ் தீவிர தேசியவாதத்தையும் ஒரு சேர கேள்விக்குட்படுத்தி தத்துவார்த்த ரீதியாக விமர்சிக்க அவர் தயங்கவில்லை. மார்க்சியம் தொடர்பான அவரது விரிவான வாசிப்பும் தேடலும் அவரது அறிவுசார் செயற்பாடுகளில் முதன்மை பெற்றிருந்தன. அவரிடமிருந்து வெளிப்பட்ட தத்துவ கருத்துக்களும் வழிகாட்டல்களும் மனித குல விமோசனத்திற்கான சமூக சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. இத்தகைய புரட்சிகர மார்க்சிய சிந்தனைகளையும் அதனை தோற்றுவித்த தத்துவ அறிஞர்களையும் தமிழ் வாசக பரப்பிற்கு தனது எழுத்தின் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்திய முதன்மை பங்கு பேராசிரியர் சிவசேகரத்தையே சாரும். பேராசிரியர் சி. சிவசேகரம் ஈழத்து அறிவு புலத்தின் தனித்துவமிக்கதொரு பன்முக ஆளுமையாவார். இலங்கையின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் 1930கள் முதல் 1970கள் வரை தடம் பதித்த முற்போக்கு இலக்கிய இயக்கங்களின் மார்க்சிய இடதுசாரி மரபை சமகால சர்வதேச தளத்திற்கு தனது காத்திரமான எழுத்துக்களின் வழியே கடத்தி செல்லும் முதன்மை பலமாக அவர் திகழ்கிறார். குறுகிய வர்க்க மத இன அடையாளங்களை கடந்து சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், மலையக மக்கள் என பல்லின சமூகங்களும் பரஸ்பர நல்லிணக்கத்தோடும் தார்மீக இறையாண்மையோடும் சமூக பொருளாதார சமத்துவத்தோடும் வாழக்கூடிய முற்போக்கானதொரு எதிர்கால இலங்கையை தொலைநோக்குடன் உத்தேசிப்பதே அவரது ஒட்டுமொத்த படைப்புகளின் முதன்மை தத்துவார்த்த இலக்காகும். குறுகிய அரசியல் சுயலாபங்களுக்காகவும் அதிகார குவியலாக்கத்திற்காகவும் பேரினவாதத்தையும் தீவிர தேசியவாதத்தையும் ஆயுதமாக்கும் ஆளும் வர்க்க சூழ்ச்சிகளை தத்துவார்த்த ரீதியாக முறியடிப்பதற்கும் ஒடுக்கப்பட்ட வெகுஜன மக்களின் வர்க்க விமோசனத்திற்கும்
அவரது ஆழமான கோட்பாட்டு பங்களிப்புகள் எக்காலத்திற்கும் வழிகாட்டும் ஒளியாகும். சமரசமற்ற மார்க்சிய மெய்யியல் நிலைப்பாட்டுடன் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தடம் மாறாது நிமிரும் பேராசிரியர் சி. சிவசேகரத்தின் அறிவுசார் எழுத்துப் பணி கால ஓட்டத்தால் சிதைக்க முடியாத ஆகச்சிறந்த வரலாற்று ஆவணமாக என்றும் நிலைத்திருக்கும். நன்றி.